வெல்கம் டு ஐடிஎம் மாக் டெஸ்ட் ஆல் ட்ரேட் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்குங்க யாராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃபார் லிசனிங். வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது கம்யூனிகேஷன் ஸ்கில் சப்ஜெக்டில் டாப்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3Aன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் போட்டிருப்போம் கம்யூனிகேஷன் ஸ்கில்லில். அது வந்து 20 கொஷின்ஸ் அதில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மீதி மொத்தம் இந்த 40 கொஷின்ஸ் இந்த டாப்பிக்கில். இப்போ 3Bயில் வந்து 20 கொஷின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்க, வாங்க டாபிக் பார்க்கலாம், சப்ஜெக்ட் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா 21 கொஷின்ஸ். வாட் இஸ் த ட்ராபேக் ஆஃப் ரோல் பிளேயிங்? கம்யூனிகேஷன் டாப்பிக்கில் தான் நம்ம பார்க்குறோம். ரோல் பிளேயிங்னுடைய ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பங்கு வகிப்பதன் குறைபாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பங்கு வகிப்பதன் குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டஸ் நாட் ப்ரொவைட் ரியல் சுச்சுவேஷன். இப்போ ரோல் ப்ளே பண்ணுறோன்னா ஒரு ரியல் சுச்சுவேஷன் நமக்கு கிடைக்காது, உண்மையான சூழ்நிலை வழங்கவில்லை அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா, அதுதான் இதனுடைய மெயின் ட்ராபேக். ரோல் பிளேயிங்குடைய மெயின் ட்ராபேக் என்னென்னா, பில்டு கான்ஃபிடென்ஸ் உண்டு, டெவலப் லிசனிங் ஸ்கில் டெவலப் ஆகும், டெவலப் கிரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங், இது எல்லாமே இருக்கும். ஆனால் டஸ் நாட் ப்ரொவைட் ரியல் சுச்சுவேஷன் நமக்கு கொடுக்க முடியாது. அதுதான் ரோல் பிளேயிங். சரிங்களா, அப்போ இதனுடைய ட்ராபேக் இது. அப்போ ட்ராபேக் இல்லை நல்ல திங்ஸ், வேறு ஏதாவது குட் திங்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற மூணுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்ல விஷயம். சரிங்களா, சரியான விஷயம் அப்படின்னு சொல்ல வரும். சரிங்களா, செகண்ட் கொஷின் 22. வாட் ஷுட் பி கம்ஸ் நெக்ஸ்ட் ஆஃப்டர் செலக்டிங் தி சொல்யூஷன் இன் ப்ராப்ளம் சால்விங் ப்ராசஸ்? அதாவது ப்ராப்ளம் சால்விங் ப்ராசஸில் சிக்கலை தீர்க்கும் செயல்பாட்டில் தீர்வை தேர்ந்தெடுத்த பிறகு அடுத்து என்ன வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தீர்வை தேர்ந்தெடுத்துட்டோம், இந்த செயல் செஞ்சால் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும்னு சொல்லிட்டோம். அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? இம்ப்ளிமெண்ட் த சொல்யூஷன். அந்த என்ன தீர்வையோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரிங்களா, அந்த தீர்வை செயல்படுத்தினா மட்டும்தான் நமக்கு சக்ஸஸ் ஆக முடியும். சரிங்களா, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அப்போ லுக் ஆல்டர்னேட்டிவாக, ரூட் காசஸ் அனலைசிஸா, ஐடென்டிஃபை த ப்ராப்ளமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அதை சால்வ் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் த சிச்சுவேஷன், அதான் சொல்யூஷனை நம்ம தீர்வை நம்ம செயல்படுத்தணும். அப்போ தான் நம்ம அந்த அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். சரிங்களா, டி தான் ஆன்சர். கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா 23 கொஷின் பார்க்குறோம். விச் ஃபேக்டராக ஹெல்ப்ஃபுல் டு மோட்டிவேட் பீப்புள்? எந்த விஷயம் வந்து மக்களை மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. மக்களை ஊக்குவிக்க எந்த காரணம் உதவுது அப்படின்னு கேட்குறாங்க. அது பார்த்திங்கன்னா எந்த விஷயம்? அதாவது ஆன்சர் வந்து லேக் ஆஃப் ஃபோக்கஸா, லேக் ஆஃப் கான்ஃபிடென்ட்டா, லேக் ஆஃப் டைரெக்ஷனா அப்படின்னு கேட்குறாங்க. கவனம் இல்லாதது, நம்பிக்கை இல்லாமல், திசையின் பற்றாக்குறை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. லேக் ஆஃப் நர்வஸ்னஸ். நம்ம பதட்டத்தோடு எந்த விஷயம் செஞ்சாலும் பதறிய காத்திரியம் சிதறி போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பழமொழியில். சரிங்களா, அப்போ நம்ம பதட்டம் தான் நம்மளை இது பண்ணுது. அப்போ லேக் ஆஃப் நர்வஸ்னஸ், அப்போ பதட்டமின்மையோடு நம்ம இருக்கணும். சரிங்களா, பதட்டத்தோடு இருக்கக்கூடாது, பதட்டமின்மையோடு இருக்கணும். சரிங்களா, அப்போ தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். சரிங்களா, அப்போ நம்ம ஒரு மோட்டிவேஷனை கேட்கும்போது நம்ம என்ன ஆகும்? பதட்டம் நம்மளை விட்டு போயிடும். சரிங்களா, 24th கொஸ்டின். விச் ஒன் இஸ் 3B இன் பப்ளிக் ஸ்பீக்கிங்? பப்ளிக்கில் நம்ம பேசுகிறோன்னா அதுக்கு ஒரு 3 மெத்தடு இருக்குது. சரிங்களா, 3Bன்னா 3B சொல்கிறாங்க. அப்போ எந்தெந்த ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பி அப்படின்றது என்ன சொல்ல வராங்க? ப்ரிப்பேர், நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா, அப்போ 3Bயும் அது குறிக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் பொதுவில் நம்ம போயிட்டு ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறோம் அப்படின்னா தயார் பண்ணிக்கணும், பயிற்சி பெற்றிருக்கணும், செய்யணும், அதை சரியாக செய்யணும். சரிங்களா, பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த விஷயத்தை நமக்கு ஒரு நல்ல மெசேஜ், நம்ம சொன்ன அந்த மெசேஜ் வந்து மக்களை போய் ரீச் ஆகும். சரிங்களா, இப்போ பி தான் அது ஆன்சர். அப்போ 3Bன்னு கேட்டாங்கன்னா ப்ரிப்பேர், ப்ராக்டிஸ், பெர்ஃபார்ம், தயார், பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறதாங்க. சரிங்களா, அடுத்தது விச் ஒன் இஸ் டஸ் நாட் ஃபார் இன்டர்வியூ எட்டிக்யூட்டி? இதில் வந்து டஸ் இன்டர்வியூ எட்டிக்யூட்டி, இன்டர்வியூடைய எட்டிக்யூட்டி என்ன அப்படின்னா, எட்டிக்யூட்டினா ஒழுக்கம் அர்த்தம். நேர்காணல்
ஆச்சாரத்திற்கான செய்ய வேண்டியவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னன்னா கால்ம் அப்ரோச். நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், நம்ம எப்படி இருக்கணும்? கால்மாக அமைதியான நம்ம அவங்க சொல்ல வர விஷயத்த அப்ரோச் பண்ணி கேட்கணும். சரிங்களா? அப்போ அதுதான் ஆன்சர், கால்ம் அப்ரோச். அது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது. நெர்வஸ்னஸாக இருக்குது, இன்ஃபார்மல் ட்ரெஸ் போட்டிருக்குது, எக்ஸசிவ் கெஸ்டர், அதிகமாக கையை நீட்டி நீட்டி பேசுகிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்ல வராங்க, கால்ம் அப்ரோச்சிங். அப்போ அமைதியோடு பொறுமையோடு அவங்க சொல்கிறத கேட்டு அதுக்கான பதிலை நம்ம கரெக்டாக சொல்லணும். சரிங்களா? அதுதான் சரியான அப்ரோச். அப்போ இன்டர்வியூ எட்டிக்யூட்டில் நம்ம டூனா செய்ய வேண்டியது இதுதான். சரிங்களா? செய்யக்கூடாததுன்னு கேட்டாங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். நெர்வஸ்னஸாக இருக்கக்கூடாது, இன்ஃபார்மல் ட்ரெஸ்ஸு ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸோடு போட்டுட்டு போகாமல் இருக்கிறது, எக்ஸசிவ் கெஸ்டர், அதிகமாக கை நீட்டி பேசுகிறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. சரிங்களா? விச் ஒன் இஸ் எ டூ நாட் இன்டர்வியூ எட்டிக்யூட்டி. எது வந்து இன்டர்வியூ எட்டிக்யூட்டியில் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருக்கக்கூடாதா? இல்லை, கான்ஃபிடெண்ட்டாக நம்ம இருக்கணும். ட்ரெஸ்ஸு வந்து அப்ரோப்ரியேட்டாக இருக்குது, அது சரியான ட்ரெஸ் போட்டுருக்கணும் தான். ப்ராப்பர் ஐ கான்டாக்ட், கண்டிப்பாக ப்ராப்பர் ஐ கான்டாக்ட் இருக்கணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்க, டோன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நேர்காணல் எது ஆச்சாரத்து வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லை அபவுட் யுவர் அபிலிட்டி டு கெட் எ ஜாப். அதாவது இந்த வேலை பெறதுக்காக நம்ம ரொம்ப அதிகமாக பொய் சொல்லி அந்த வேலையை வாங்குறது, அதுதான் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. லைனா பொய்ன்னு அர்த்தம். லை அபவுட் யுவர் அபிலிட்டி டு கெட் எ ஜாப், இது நம்ம செய்யக்கூடாது. சரிங்களா? இதுதான் டி ஆன்சர். அடுத்த கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் ஏ பேரியர் டு ஸ்பீக்கிங். நமக்கு பேசுகிறதுக்கு தடையாக எது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. புவர் லிசனிங்கா, இல்லை லேக் ஆஃப் டைமிங், நேரமின்மையா, இல்லை நெர்வஸ்னஸா, லேக்டன்ஸ் டு ரீடா. இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா மோசமான கேட்பது, அதிகமாக நம்ம கேட்குறதாம இருக்கிறதா, இல்லை நேரமின்மையா, பதட்டமா, படிக்க தயக்கமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் நமக்கு ஆன்சர் என்னன்னா, நமக்கு தடையாக இருக்குது எது, நெர்வஸ்னஸ், பதட்டம் தான் நமக்கு தடை. அதுதான் சொல்லுவாங்க, பதறிய காரியம் சிதறி போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பதட்டம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செஞ்சிங்கன்னா சக்ஸஸாகவே செய்ய முடியும். அப்போ இது நமக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப தடையாக இருக்குது எதுன்னு கேட்குறாங்க. பேரியர்னா தடைன்னு அர்த்தம், நெர்வஸ்னஸ் தான் நமக்கு. சொல்லலாம். 28, விச் ஒன் இஸ் ஏ டூ, அதாவது டூஸ் இன் இன்டர்வியூ எட்டிக்யூட்டி. எதை வந்து இன்டர்வியூ எட்டிக்யூட்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி இருக்கணும் இன்டர்வியூவில், நேர்காணல் ஆச்சாரத்தில் செய்ய வேண்டியது எது அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கணுமா, பி கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், நம்பிக்கையுடன் இருக்கணும். அவங்ககிட்ட பேசும்போது நம்பிக்கையோடு பேசணும். சரிங்களா? ரொம்பவே அதான் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, ட்ரெஸ் டு கேஷுவலி, மிகவும் சாதாரணமான உடையை சட்டை போட்டுட்டு போகிறது. லை அபவுட் அபிலிட்டி ஜாப்போ பெறுவதற்கு நம்ம பொய் சொல்கிறது நிறையா. இல்லை டு எக்ஸசிவ் கெஸ்டர், அதிக சைகைகளை கை நீட்டி பேசுகிறது, மற்றபடி நமக்கு ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு பேசுகிறது, இந்த மாதிரி நிறையா. இந்த விஷயம்லாம் நம்ம செய்யக்கூடாது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், பி கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது. அப்போ தான் நமக்கு இன்டர்வியூவர் வந்து நமக்கு பரவாயில்ல, இவங்க கான்ஃபிடென்ட் பர்சன் சொல்லி நமக்கு அந்த ஜாப் கொடுப்பாங்க. நம்ம இன்டர்வியூவில் பண்ணக்கூடிய நிறையா மிஸ்டேக்ஸ் இதெல்லாம். சரிங்களா? அதெல்லாம் நம்ம இல்லாமல் பார்த்துக்கணும். அதுதான் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லுடைய மெயின் தாட். சரிங்களா? அதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த கம்யூனிகேஷன் சப்ஜெக்டில் நம்ம எப்படி இருக்கணுன்றது சொல்லி கொடுக்குறது தான் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் சப்ஜெக்ட். சரிங்களா? 29ல் விச் ஒன் இஸ் ஏ குட் கம்யூனிகேஷன். எது வந்து நல்ல கம்யூனிகேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பேசுகிற நான், கேட்குற நீங்கள், உங்களுக்கு சரியான முறையில் நான் பேச வந்த விஷயம் சரியான முறையில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா அதுதான் குட் கம்யூனிகேஷன். அதான் சொல்ல வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மெசேஜ் இஸ் கிளியர் அண்டு டைரக்ட். மெசேஜ் வந்து நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கிளியராகவும் டைரெக்டாகவும் போய் புரிஞ்சிடுச்சு. செய்தி தெளிவானது மற்றும் நேரடியாக உங்களுக்கு போய் சேருது. அப்படின்னா என்னது, அது குட் கம்யூனிகேஷன். சரிங்களா? மெசேஜ் இஸ் இதே பாருங்கள், பி பாருங்களா, மெசேஜ் இஸ் ஆம்பிக்யூஸாக இருக்கிறதுனா அந்த செய்தி வந்து தெளிவில்லாமல் இருக்கிறது. சென்டர் அட்ராக்ட் ரிசீவர், அனுப்புனர் ரிசீவரை தாக்குற மாதிரி இருக்கிறது. அட்ராக்ட், இது வந்து அட்டாக்கர்ஸ்னு இருக்குது. அதுவே ரிசீவர் டஸ் நாட் லிசனிங் சென்டர் நோக்கி ரிசீவ் ஆகாமல் இருக்கிறது. சரிங்களா? அதை சென்டர் பேசுகிறது, நான் பேசுகிறது தான் சென்டர் சொல்கிறது, ரிசீவருக்கு போயிட்டு ரீச் ஆகாமல் இருக்கிறது. இதெல்லாம் வந்து பேரியர் கம்யூனிகேஷன். இதெல்லாம் நல்ல கம்யூனிகேஷன் கிடையாது. அப்போ நல்ல கம்யூனிகேஷன்னா பேசுகிற விஷயம் அவங்க கேட்குறவங்களுக்கு கிளியராக இருக்கணும், குட் கம்யூனிகேஷன்றது. சரிங்களா? அதுதான் ஏ தான் ஆன்சர். விச் ஒன் இஸ் அண்ட் இமெயில் எட்டிக்யூட்டி. இமெயில்
உடைய எட்டிக்விட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒழுக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்றாங்க. எட்டிக்விட்டினா ஒழுக்கம். அதான் இதுங்க தமிழில் ஆச்சாரம் சொல்கிறாங்க. மின்னஞ்சல் ஆச்சாரம் எது அப்படின்னா கீப் இமெயில் ஷார்ட். நம்ம இவங்களுடைய இமெயிலை ரொம்ப ஷார்ட்டாக இல்லாமல் ரொம்ப ப்ராடாக வச்சுருக்குது. ரொம்ப பேர் வந்து ஃபஸ்ட்னா ராமகிருஷ்ண குமாரசாமி அப்படின்ற மாதிரி பெருசாக போட்டு அது மாதிரி கூட இமெயில்ன்றது மேக்ஸிமம் 15 லெட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள் கூட பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிற இமெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அது மாதிரி சின்னதாக இருக்கிறோன்னு அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? அதே மாதிரி விச் ஒன் இஸ் கன்சிடர் டு பி அ குட் கம்யூனிகேஷன். இதில் வந்து எது குட் கம்யூனிகேஷன் சொல்ல வராங்க கொடுத்துருக்கிற ஆன்சரில். சரிங்களா? இப்போ கொடுத்துருக்க ஆன்சரில் சென்டர் இஸ் பாசிட்டிவ் டு அ ரிசீவ். அதாவது சென்டருக்கு சொல்லக்கூடிய அனுப்புனர் பெறுநருக்கு சாதகமானவராக இருக்குது பேசுகிறது. அது கரெக்டாக சாதகமாக அவங்களுக்கு போய் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதான் ஆன்சர். சரிங்களா? குட் கம்யூனிகேஷன் அந்த சென்டர் இஸ் பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் த ரிசீவர். ரிசீவருக்கு பாசிட்டிவாக போயிட்டு சேவ் ஆகுது, அதாவது அவர் மனசில் ரீச் ஆகுது அப்படின்றது தான் இது ஆன்சர். சரிங்களா? மற்றது எதுவுமே இதில் வராது. பி தான் ஆன்சர். விச் ஒன் இஸ் கன்சிடர் டு பி அ புவர் கம்யூனிகேஷன். எது வந்து புவர் கம்யூனிகேஷன் அப்படின்றாங்க. மெசேஜ் இஸ் ஆம்பிகுவஸாக இருக்குது. அப்போ செய்தி தெளிவற்று, நம்ம சொல்ல வந்த விஷயம் தெளிவில்லாமல் இருந்ததுன்னா அது வந்து புவர் கம்யூனிகேஷன் தான். அப்போ ஏ தான் ஆன்சர். மீதியெல்லாம் பாருங்கள் பிசிடி இது எல்லாமே கரெக்டு. அதாவது ஒரு குட் கம்யூனிகேஷனுக்கானது. இது மட்டும் தான் புவர் கம்யூனிகேஷன். மெசேஜ் இஸ் கிளியர் அண்ட் டைரக்ட், அது ஒரு குட் கம்யூனி. ரிசீவர் இஸ் ஓப்பன் டு லிசன், கரெக்டாக லிசன் பண்ணிக்கிறாரு. சென்டர் இஸ் பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் ரிசீவர்ஸ், அனுப்புனர் பெறுநருக்கு சாதகமானவர் கரெக்டாக போயிட்டு ரீச் ஆகுது அப்படி சொல்ல வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு புவர் கம்யூனிகேஷன் இதில் எதுனா ஏ மட்டும்தான் புவர் கம்யூனிகேஷன். செய்தி தெளிவற்று இருக்கிறது, தெளிவில்லாமல் செய்தி இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்த்தா விச் ஒன் இஸ் நாட் ஏ பெனிஃபிட் ஆஃப் ஓரல் கம்யூனிகேஷன். ஓரல் கம்யூனிகேஷனுடைய பெனிஃபிட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. இட் இஸ் குயிக்கா, இட் இஸ் ஃபார் ரெக்கார்டா, இட் இஸ் டைரக்டா, ஃபீட்பேக் இமிடியேட்டா அப்படின்னு கேட்குறாங்க. பி தான் ஆன்சர். ஓரல் கம்யூனிகேஷனுடைய நாட் பெனிஃபிட்னா இட் இஸ் ஃபார் ரெக்கார்டு. ஓரல் கம்யூனிகேஷனில் வாய்வழி தகவல் தொடர்பு நன்மை இல்லாதது எது அப்படின்னா வாய்மொழியாக நான் பேசுகிறேன், அதை என்ன பண்ண முடியாது, ரெக்கார்ட் பண்ண முடியாது. பதிவு இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. பதிவு இல்லாமல் இருக்கிறது. அதாவது விச் ஒன் இஸ் நாட் பெனிஃபிட் அப்படின்னு கேட்குறாங்க. கம்யூனிகேஷனில் இது வந்து பெனிஃபிட் இல்லை, இந்த ஒரு விஷயம் மட்டும். இட் இஸ் ஃபார் ரெக்கார்டு. ஏன்னா நம்ம பேசுகிறது ஓரல் கம்யூனிகேஷனை ரெக்கார்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஆனால் இவங்க அது இல்லைன்னு சொல்ல வர மாதிரி அது மட்டும் இதில் இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க ஆப்ஷனில். அப்போ இது மட்டும் பார்த்திங்கன்னா இது மட்டும் நம்ம செய்ய முடியும், ஆனால் இவங்க செய்ய முடியாதுன்ற மாதிரி ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. ஏன்னா நாட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம செய்ய முடியும். சரிங்களா? அப்போ இது மட்டும்தான் இதில் கிடையாது. மீதி எல்லாமே வந்து நாட்டு தான். அதாவது மீதி எல்லாமே நாட் கிடையாது, இது மட்டும்தான் நாட். சரிங்களா? இட் இஸ் குயிக்காக போயிட்டு ஓரல் கம்யூனிகேஷன் ரீச் ஆகும், டைரெக்டாக இருக்கும். நம்ம பேசினா நீங்கள் உடனே இல்லை சரியாக உடனே சொல்லிவிடுவீங்க. ஃபீட்பேக் இமிடியேட்டாக நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அதாவது இது என்ன சொல்ல வராங்கன்னா இட் இஸ் ஃபார் ரெக்கார்டு அப்படி சொல்கிறாங்க. அப்போ ரெக்கார்டு வந்து பண்ண முடியும், ஆனால் இவங்க இல்லைன்ற மாதிரி சொல்ல வராங்க. சரிங்களா? அப்போ பி தான் இதுக்கு ஆன்சர். விச் ஒன் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் ட்ரிபிள் ஏ லிசனிங். லிசனிங்க்கு 3 ஏ பிரிக்கிறாங்க. அந்த 3 ஏல ஃபஸ்ட்டு ஏ என்ன சொல்லுது, ஆட்டிடியூட். ரெண்டாவது ஏ அட்டென்ஷன். மூணாவது ஏ அட்ஜஸ்ட்மெண்ட். சரிங்களா? அந்த 3 விஷயம் தான் ட்ரிபிள் ஏல சொல்ல வராங்க. அதில் எது சொல்ல இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சிட்டி. ஆன்சிட்டினா கவலைன்னு அர்த்தம். கவலை பற்றி அவங்க எதுவுமே சொல்ல வரல. ஆட்டிடியூட் அணுகுமுறை, அட்டென்ஷன் கவனம், அட்ஜஸ்ட்மெண்ட் சரி செய்தல். சரிங்களா? இது எல்லாமே வந்து லிசனிங்னுடைய 3P. ட்ரிபிள்னா 3ன்னு அர்த்தம். 3ஏல சொல்கிறாங்க இந்த விஷயத்தை. விச் ஒன் இஸ் நாட் ஏ ஆர்டிக்கல். இது வந்து ஆர்டிக்கல் கிடையாது. ஆர்டிக்கல் நமக்கு நல்லா தெரியும் என்னென்னா ஏ அண்ட் தி தான் ஆர்டிக்கல். அப்போ இதில் இன்னுன்றது என்னது, அப்போ அது ஆர்டிக்கல் கிடையாது. இன்னுன்றது ஆக்சுவலாக ப்ரிப்போசிஷன். சரிங்களா? இன்னுன்றது ப்ரிப்போசிஷன். அப்போ இது கிடையாது. சி தான் ஆன்சர். சரிங்களா? அது கிடையாது. அடுத்த கொஸ்டின் விச் ஒன் இஸ் நாட் அண்ட் எலமெண்ட் ஆஃப் 3B இன் பப்ளிக் ஸ்பீக்கிங். பப்ளிக் ஸ்பீக்கிங் நம்ம பார்த்துருக்கோம். அதில் 3Bயில் மொத்தம் 3B இருக்குது. அது என்னென்னா ப்ரிப்பேர், ப்ராக்டிஸ், பெர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதில் ப்ராசஸ்ன்றது கிடையாது. சரிங்களா, தயார் பண்ணுறது, பயிற்சி பண்ணுறது, நிகழ்த்து அப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறது, நிகழ்த்துறது. இதில் வந்து இல்லாதது எதுனா 3Pயில் இல்லாதது ப்ராசஸ் அப்படின்றது, உடைமைகள் அப்படின்றது இதில் கிடையாது. சரிங்களா, which one is not an essential characteristic to achieve success? ஒரு சக்ஸஸை நம்ம அச்சீவ் பண்ணதுக்கு இந்த கேரக்டர் இருக்கக்கூடாது, எசென்ஷியல் முக்கியமான கேரக்டர் இது கிடையாது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான கேரக்டர் ஃபஸ்ட்டு பார்க்கும். கமிட்மெண்ட்ன்றது முக்கியம், இன்டெகிரிட்டின்றது நேர்மை ரொம்ப முக்கியம், கான்ஃபிடென்ட்ன்றது நம்பிக்கை அதுவும் முக்கியம், கமிட்மெண்ட்னா அர்ப்பணிப்பு, இது எல்லாமே முக்கியம். அவங்க இல்லாத விஷயம் எது அப்படின்னு சொல்ல வராங்க. அன்எத்திக்கல் ஒர்க், நெறிமுறையற்ற வேலை, அது மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா, அது மட்டும்தான் ஒரு எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்கில் வராதது. அப்புறம்னா அன்எத்திக்கல் ஒர்க்கு கிடையாது. அப்போ நம்ம எந்த ஒரு ஒர்க்கை கொடுத்தாலும் நம்பிக்கையோடையும், அதாவது நேர்மையோடையும் அர்ப்பணிப்போடவும் செய்யணும். சரிங்களா, அப்போ அதெல்லாம் உண்டு. எது இல்லை அப்படின்னா, நாட்டுனா இல்லாத விஷயம் எதுனா அன்எத்திக்கல் ஒர்க்கு இல்லை, நெறிமுறையற்ற வேலை இதில் கிடையாது. சரிங்களா, அப்போ டி தான் இது ஆன்சர். இதுவே உங்களை எசென்ஷியல் கம்யூனிகேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் 3மே சொல்லலாம். கமிட்மெண்ட் இருக்கணும், இன்டெகிரிட்டி இருக்கணும், கான்ஃபிடென்ட் இருக்கணும். இவங்க நாட்டுன்னு சொல்கிறதுனால இது கிடையாது. சரிங்களா, எது இல்லைன்னு அப்படின்னு சொல்ல வராங்க, அதுதான் அன்எத்திக்கல் ஒர்க்கு கிடையாது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், விச் ஒன் இஸ் நாட் த அவுட்கம் ஆஃப் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்? பாசிட்டிவ் ஆட்டிடியூடைய அவுட்கம் இது இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. நமக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும், அதெல்லாம் எது குறிக்குன்னா, எந்தூசியாசம்ன்றது ஒரு உற்சாகம், நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு, கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு, ப்ராப்ளம் சால்விங் ஆட்டிடியூட், சிக்கலை தீர்க்கும் அணுகுமுறை, இதுவும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு. அப்போ இல்லாதது எதுனா நாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பர்டன், சுமையாக இருக்கிறது, சலிப்போடு இருக்கிறது, அது இதில் வராது, பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டில் வராது. அது என்ன ஆட்டிடியூட்டில் வரும்? நெகட்டிவ் ஆட்டிடியூட்டில் போயிடும். சரிங்களா, அப்போ பர்டன் தான், சலிப்பு, இதுதான் இதில் ஆன்சர். சரிங்களா, இல்லாதது. Which one is the latest and effective means of மாடர்ன் கம்யூனிகேஷன்? மாடர்ன் கம்யூனிகேஷனில் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் மெயில், இமெயில் தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஏன்னா இமெயிலில் இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு போடும்போது நமக்கு என்ன கேட்குறாங்க, இமெயில் ஐடி கம்பல்சரி வேணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்காகனா இந்த இமெயில் மெயில் தான் நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா அதில் நீங்கள் ஃபோட்டோ அனுப்புறதுனா அனுப்பிக்கலாம், நம்ம ரெஸ்யூமே அனுப்புறதுனா அனுப்பலாம், ஒரு ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம். இங்கேருந்து ஒரு விஷயத்தை உடனே உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிறவங்களுக்கும் உடனே ஒரு மெயில் அனுப்புனீங்கன்னா போதும், இமீடியட்டாக உங்களுக்கு போய் சேர்ந்துடும். சரிங்களா, அதுதான் எலக்ட்ரானிக் மெயில். இதுதான் வந்து எஃபெக்டிவான மெத்தடுன்னு சொல்லலாம். மின்னணு அஞ்சல். சரிங்களா, நவீன தகவல் தொழில்நுட்ப சமீபத்தில் மற்றும் பயனுள்ள வழி எதுனா மின்னணு அஞ்சல். சரிங்களா, சி தான் ஆன்சர். 3B கம்யூனிகேஷன் ஸ்கில். அதாவது இப்போ என்ன பார்க்குறோன்னா 14th கொஷின், டோன் ஆஃப் வாய்ஸ் இஸ் கம்யூனிகேஷன் அக்கௌண்ட் ஃபார். நம்மளுடைய வாய்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மக்களை ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஃபார். குரல் உயர்வு மற்றும் வீழ்ச்சி தகவல் தொடர்பு கணக்குகளில் எத்தனை பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 38% மட்டும்தான் வாய்ஸில் வருது. சரிங்களா, அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நல்லபடியாக ரீச் ஆகுதுன்னா, அவங்களுடைய 100% ரீச் ஆகணுன்னா ஒவ்வொரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 38%, அதாவது 7%ன்றதுனா எழுதுறது மூலியமாக. சரிங்களா, ரிட்டன் ரைட்டு வேர்டு ஏதோ எழுதி நம்ம தெரிவிக்கிறோன்னா அது 7% தான். அதுவே 38% என்னன்னா நம்ம பேசுறது சரியாக அவங்க போய் ரீச் ஆகுறது 38% டோன் ஆஃப் வாய்ஸ். சரிங்களா, அதுக்கப்புறம் 55%ன்றது ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேராக பேசுகிறது. சரிங்களா, அது பாடி லாங்குவேஜ், அதை குறிக்கிறது வந்து 55%. சரிங்களா, இது எல்லாமே வரும். சரிங்களா, அப்போ இதில் ஆன்சர் வந்து டோன் ஆஃப் வாய்ஸ் வந்து அதுக்கு மட்டும் எத்தனை பர்சன்ட் வந்து மக்கள் ரீச் ஆகுது அப்போ அக்கௌண்ட்ஸில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 100%. நம்ம கொடுக்க வேண்டிய தகவலில் எத்தனை பர்சன்ட் அதுனா டோன் ஆஃப் வாய்ஸ் மட்டும் 38%. சரிங்களா, நல்லா பாருங்கள், இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் கம்பல்சரி இது வந்துட்டுருக்கு ரிப்பீட்டடாக. அப்போ டோன் ஆஃப் வாய்ஸு 38, வேர்டு நீங்கள் ரிட்டன் வேர்ட்ஸ் ஏதோ எழுதுறீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7% தான். 55% வந்து பாடி லாங்குவேஜ். சரிங்களா, பாடி லாங்குவேஜில் வரும். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது கம்யூனிகேஷனில் 7s இருக்குது. சரிங்களா, 7 வித கம்யூனிகேஷன் இருக்குது. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு 7C சொல்லுவாங்க. இந்த 7C அப்படி எதுன்னு கேட்டாங்கன்னா
எஃபெக்டிவான கம்யூனிகேஷனுக்கு 7Cன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா கம்ப்ளீட்டாக இருக்கணும், சொல்ல வந்த விஷயத்தை முடிக்கணும், சரியான போய் முடித்து, கம்ப்ளீட், கான்வர்சேஷனல், கிளியராக இருக்கணும், கன்சிடரபிள், கான்சன்ட்ரேட், அதுக்கப்புறம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், கன்க்ரீட்டாக இருக்கணும், கான்சியஸாக இருக்கணும். இது எல்லாமே 7C சேர்ந்தது தான் 7C கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? கம்யூனிகேஷனில் எத்தனை சிஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. ஆப்ஷனில் 7 8 9 அப்படின்னு கேட்டாங்கன்னா 7Cs தான். சரிங்களா? எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு 7Cs தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நமக்கு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மார்க் டெஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் மார்க் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கோங்க. டாபிக் வைஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் சப்ஜெக்ட் சம்மந்தமாக மற்ற வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட்.